தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹலோ சபரியா, யாருங்க? வணக்கம் அண்ணே. என் நம்பர் வந்துட்டேன் இல்லையா? அண்ணே இல்லண்ணே. அண்ணே நம்பர் இல்லைங்களே. பாரா ரொம்ப நல்லா பேசுனியா, உன்னை பாராட்டலாம் தான் கூப்பிட்டேன். அண்ணே பாராட்டி உனக்கு சால்வு போடலாம். வாடா இங்க வாடா. அண்ணே கெட்ட வார்த்தை பேசுறீங்க. நீ பண்ண நான் விஜய் அண்ணன்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். நான் விஜய் நீ மரியாதையா பேசுற. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சினை, பெண்கள் பாதுகாப்பில் குறைபாடு, தொடர் மின்வெட்டு என அடுத்தடுத்து விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. இது ஒருபுறம் என்றால், சொந்த கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளே தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தாவேகாவை சேர்ந்த நவல்பட்டு விஜய் இருந்து வருகிறார். இந்த சூழலில் நவல்பட்டு விஜய் ஒரு தாவேகா நிர்வாகியை தொலைபேசியில் தரக்குறைவாக பேசியதாக வைரலாகும் ஆடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. MLA நவல்பட்டு விஜய் போனில் தரக்குறைவாக பேசிய நபர் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகி சபரி. இவர் முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு நவல்பட்டு விஜயிடம் கேட்டுள்ளார். ஆனால் நவல்பட்டு விஜய் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சபரி தாவேகாவின் மாவட்ட செயலாளர் அருளை நேரில் சந்தித்து முறைப்படி கட்சியில் இணைந்து கொண்டார். இதனை அறிந்த நவல்பட்டு விஜய் கடும் கோபத்திலும் அதிருப்தியிலும் இருந்தார். இதையடுத்து தனக்கு தெரியாமல் மாவட்ட செயலாளரை சந்தித்து கட்சியில் இணைந்ததால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் சபரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிக தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. இந்த உரையாடல் தற்போது ஆடியோவாக கசிந்து பொதுவெளியில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தன் அரசியல் கட்சி நிர்வாகியிடம் இவ்வாறு கண்ணியம் குறைவாக நடந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா சட்டமன்ற உறுப்பினரின் உண்மை முகம் இதுதான் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சமூக ஆர்வலர்களும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். ஹலோ பி, வணக்கம். வணக்கம். இந்த மாமா பேசுறாங்க, விஜய் மாமா பேசுறேன். நான் சபரியா அண்ணே வணக்கண்ணே. தம்பி சார் சபரி ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருக்கீங்கண்ணே. இந்த தேவையில்ல இங்க தாஜ்மஹால்ல இருக்கேன். சாயங்காலம் வரட்டுமாண்ணே? சாயங்காலம் வரட்டுங்களாண்ணே? தாஜ்மஹால்ல தானே இருக்கேன், இங்கதான் இருக்கேன். வா, வந்து போவா. சரிண்ணே, வரேண்ணே. ஹலோ ஹலோ சபரியா, யாருங்க? வணக்கம். ஹலோ அண்ணே. என் நம்பர் வந்துட்டேன் இல்லையா? அண்ணே இல்லண்ணே. அண்ணே நம்பர் இல்லைங்களேண்ணே, சாரிண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. உண்மையாவே இருக்காது அவன்கிட்ட. அண்ணே நிறைய நாள் பேசியிருக்கோம். நீங்க தான் ஏய், நான் சொல்றேன் கேள்றா. நீ பாரா ரொம்ப நல்லா பேசுனியா, உன்னை பாராட்டலாம் தான் கூப்பிட்டேன். அண்ணே பாராட்டி உனக்கு சால்வு போடலாம். அதான் வா, இங்க ஆபீஸ்ல இருக்க, வா உனக்கு சால்வு போடணும், அதுக்காக தான் கூப்பிடுறீங்க. அண்ணே ஏன்னா சால்வ போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அண்ணே வீட்டுக்கு வந்ததுக்கு வேணாங்கிறீங்க, அப்புறம் ஏன்னா? ஏய் வாடா, வாயில வேற வாடா இங்க வாடா. அண்ணா என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லுங்க. என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுறீங்க? நீ பண்ண பிராடு தரம்புறம் ஊரு ஏமாத்தி 8 கோடி ரூபாய் ஏமாத்தி பிராடு கரப்ப 3 மாசம் ஒளிஞ்சிருந்துட்டு நான் எங்க ஒளிஞ்சிருந்தேன்? அண்ணா நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அண்ணா கெட்ட வார்த்தை பேசுங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. போலீஸ் வந்து தலைவர் அண்ணா விஜய் அண்ணன்ட்ட நான் விஜய் அண்ணன்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். நான் விஜய் ஏய் நீங்க வாடா. நீ மரியாதையா பேசுற. நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நீ எம்எல்ஏவா இருக்கலாம். விஜய் அண்ணனுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.